சில்பா, எழுந்திரியுமா? மணி 7 ஆயிடுச்சு. நீ எப்போ கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறது? அப்புறம் லேட் ஆயிடும். ஏம்மா நல்ல தூக்கத்தை கெடுக்கிற? லேட் ஆனால் என்ன? நான் தான் மற்றவங்களை கேள்வி கேட்கணும், என்னை யாரும் கேட்க முடியாது. அதுக்கில்லம்மா, என்னதான் பெண் படித்து பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் ஒழுக்கமும் பண்பாடும் தாம்மா முக்கியம். சரி சரி, என்னை குறை சொல்கிறதுலையே இரு. பெண்களை பண்பாட்டோடு வளர்க்கிறது தாம்மா பெற்றோருடைய கடமை. உன் தங்கை உமாவை பாரு, கால நேரத்தில் கடமையை செஞ்சுட்டு நேரத்துக்கு அவள் உத்தியோகத்துக்கு கிளம்பிடுறா. அவள் செய்கிற ஆசிரியர் பணியில் அவளுக்கு தனி மரியாதை இருக்குது. நீ தான் விரும்பி ஐடி துறைக்கு போன, அதிலும் நீ மேனேஜர் என்கிற மதிப்பிலேயே இருக்க. ஏம்மா காலையிலேயே என்னை வறுத்தெடுக்கிற? அரை மணியில் ரெடி ஆயிடுறேன். நீ டிஃபன் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணு. அடுக்கலைக்கு வந்த உமாவை பார்த்து, என்னடி உமா, என்ன வேண்டும் என்றால் அம்மா. அம்மா, இன்னைக்கு எனக்கு ஆஃப் டே தான் கிளாஸ். மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். அதனாலே டிஃபன் மட்டும் போதும். அதோட இன்னைக்கு மாமா பையன் பாண்டியன் வருதில்ல, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். பாண்டியனும் வாத்தியாரு, உங்களுக்கெல்லாம் ஆஃப் டே நேரம் லீவு விட்டுடுறாங்க, ரெஸ்ட் கிடைக்குது. சில்பாவை பாரு, காலையில் போனால் ராத்திரி 9 மணிக்கு தான் வரா. நல்ல ஐடி ஃபீல்டு. காலை 9 மணிக்கெல்லாம் சில்பா ஸ்கூட்டரிலும் உமா பஸ்ஸிலும் அவரவர் வேலைக்கு போய்விடுகிறார்கள். காலை நேர தினமும் இது போன்ற உரையாடல்கள் பட்டணத்தில் வாழும் பாசுமதிக்கும் புதிதல்ல, பழகிப்போன ஒன்று. தன்னுடைய 2 பெண்களையும் பட்டப்படிப்பு படிக்க வைத்து நல்ல வேலையிலும் அமர்த்திவிட்ட மனநிறைவு பாசுமதிக்கு இருந்தாலும், இருவருக்கும் நல்ல மாப்பிள்ளைகள் அமைய வேண்டும் என்ற சிறு கவலை உள்ளூர இருக்கிறது. பாசுமதியின் கூட பிறந்த தம்பி மாயவன் சொந்த கிராமத்தில் குடும்பத்துடன் வசிக்கிறார். அவருக்கு பாண்டியன் என்ற மகனும் லட்சுமி என்ற மகளும் உள்ளனர். பாண்டியன் எம்எட் முடித்து ஆசிரியர் வேலை பார்க்கிறான். லட்சுமி +2 படிப்பை முடித்து கிராமிய பண்பாட்டுடன் வளர்பவள். தன் தங்கையை கட்டுக்கோப்பாகவும் பாசமுள்ள தங்கையாகவும் வளர்க்கிறான். கிராமத்தில் இவர்கள் குடும்பத்திற்கு தனி செல்வாக்கு, மரியாதை. பாண்டியனுக்கு அத்தை மகள் உமாவின் மீது தனி பாசம். இந்த பாசப்பிணைப்பு உமாவிற்கு பாண்டியன் மீது ஒரு பற்றுதலை உண்டாக்கி பின் அதுவே காதலாக மாறிக்கொண்டது. பாண்டியனுக்கும் அப்படி ஒரு நினைப்புதான். பட்டணத்தில் வாழும் அத்தை மகள் சில்பாவுக்கு மணமுடிக்க பெற்றோர்கள் முனைந்தார்கள். சில்பாவோ தீர்மானமாக ஒரு டாக்டராகவோ அல்லது ஐடி துறையில் முதல் நிலை போஸ்டிங்கில் இருப்பவராகவோ தான் வேண்டும், வேறு எந்த வரனையும் தேடாதீர்கள் என்று விட்டாள். பெற்றோர் பல இடங்களில் தேடி ஓரிரு பையன்களை கொண்டு வந்தனர். சில்பாவோ, இவன் என்னை விட கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறான், வேண்டாம். இந்த டாக்டர் தான் MBBS படித்துள்ளார், MD அந்தஸ்தில் வேண்டும். இப்படி வந்த வரன்களை எல்லாம் தட்டி கழித்தாள். சில்பாவின் அம்மாவுக்கு பெருங்கவலையாகிவிட்டது. இவளுக்கு எப்படி அமையப் போகிறதோ என வேதனைப்பட்டாள். இந்த நிலையில் இவர்களின் குடும்ப நண்பர் மூலம் ஐடி துறையில் வேலை பார்க்கும் ஒரு வரனை கொண்டு வந்தார்கள். பெண்ணின் பெற்றோர் இந்த வரனாவது முடிய வேண்டுமென்று ஆண்டவனை வேண்டி பெண் பார்க்க வரும்படி ஏற்பாடு செய்தார்கள். பெண் பார்க்கும் படலம் துவங்கியது. வீட்டின் ஹாலில் சமுக்காலம் மற்றும் நாற்காலிகள் போடப்பட்டு ஊதுபத்தியின் வாசனையில் ஹால் மணத்தது. கிராமத்திலிருந்து மாமனின் குடும்பத்தார் எல்லோரும் வந்திருந்தார்கள். முக்கிய நண்பர் குடும்பமும் இருந்தது. சொல்லியபடி நேரத்தில் வாசலில் கார் வந்து நின்றது. மாப்பிள்ளை வீட்டாரை பாசுமதி குடும்பத்தினர் கைகூப்பி சந்தனம் கொடுத்து வரவேற்றார்கள். மாப்பிள்ளை கம்பீரமாக நடந்து வந்ததை கிராமத்திலிருந்து வந்திருந்த லட்சுமி கதவிடுக்கின் மூலம் பார்க்கிறாள். அதே நேரம் உமா தன் மாமன் மகன் பாண்டியன் மாப்பிள்ளை கோலத்தில் வருவது போல் நினைத்து மகிழ்கிறாள். ஆனால் சில்பாவோ எல்லோருக்கும் முன் நாற்காலியில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறாள். எல்லோரும் அமர்கிறார்கள். மாப்பிள்ளை பெண்ணை தேடுகிறான். அதோ நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதுதான் பெண் என்று ஒருவர் சொல்கிறார். அதை பார்த்து மாப்பிள்ளை கொஞ்சம் முகம் சுளிக்கிறார். பாசுமதி மகளை பார்த்து, சில்பா, போய் காப்பி கொண்டு வந்து கொடுமா என்றதும் சில்பா கோபமாக, நான் என்ன வேலைக்காரியா காப்பி கொண்டு வந்து கொடுக்க? எனக்கே பியூன் தான் காப்பி கொண்டு வந்து கொடுக்கிறான். எந்த வேலையை யார் செய்வதென்று இல்லையா? வேலைக்கார மணியை கொண்டு வந்து கொடுக்கச் சொல். இதை கேட்ட கிராமத்து லட்சுமி
படபடவென்று 5-6 டம்ளர்களில் காப்பியை ஊற்றி ஒரு தட்டில் வைத்து நடுத்தர வயது உறவு பெண் மூலம் கொண்டு போய் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டாள். அந்த பெண்ணும் காப்பி தட்டை எடுத்தாள். இந்த நிகழ்வை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த மாப்பிள்ளையின் பார்வை லட்சுமியின் பக்கம் திரும்பியது. இதை அறிந்த லட்சுமி வெட்கத்தால் தலை குனிந்து கதவின் பின்புறம் மறைந்தாள். உமாவோ தான் மணப்பெண்ணாக காப்பி கொண்டு வந்து மாப்பிள்ளை பாண்டியனுக்கு கொடுப்பது போல் நினைத்து மாயையில் நின்றாள். என்ன மாப்பிள்ளை, ஒரே அடியா பெண்ணை பார்த்து மயங்கிட்டீரா என்ற வார்த்தைகளை கேட்டு சுயநினைவுக்கு வந்த மாப்பிள்ளை, வீட்டிற்கு போய் நான் முடிவை சொல்கிறேன், கிளம்புங்கள் என்றார். முடிவு சொல்லாத இந்த வார்த்தைகள் சில்பாவிற்கு ஈட்டி பாய்ந்தது போல் இருந்தது. சட்டென இழந்து ஒரு பெண்ணை பார்த்து, தைரியமில்லாத மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் என சொல்லிவிட்டு விருட்டென்று உள்ளே சென்று விட்டாள். மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டிய பின் பார்க்கும் படலம் சோகத்தில் முடிந்தது. உள்ளே வந்த சில்பாவை என்ன இப்படியெல்லாம் பேசிவிட்டாய் என்று கடிந்து கொண்டாள் லட்சுமி. மற்றவர்களும் ஒரு மணப்பெண் இப்படி தலைக்கணம் பிடித்து பேசியிருக்க கூடாது, படித்துவிட்டால் போதுமா, அடக்கம் வேண்டாமா, என்ன இப்படி பெண்ணை வளர்த்திருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டனர். இவ கல்யாணம் முடிஞ்சா நமக்கு ரூட் கிளியராகி இருக்குமே என்று உமாவும், இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை நமக்கு கிடைப்பாரா என்று லட்சுமியும் மனதில் எண்ணினர். மாப்பிள்ளைக்கு அடக்கமும் அன்பும் நிறைந்த லட்சுமியை மிகவும் பிடித்துவிட்டது. எப்படியாவது அந்த பெண்ணை மணமுடிக்க முயற்சி செய்து உறவினர் மூலம் பெண் கேட்டு சம்மதமும் பெற்றுவிட்டார்கள். இருந்தாலும் அக்கா மகளுக்கு முடிய வேண்டிய திருமணம் தன் மகளுக்கு நடக்க இருப்பது மாயவனுக்கு சற்று வேதனையாக இருந்தது. இதற்கு இரு வீட்டாரும் முன்னின்று திருமணம் செய்வது என மாற்று ஏற்பாடு செய்யலாம் என்று நினைத்த போது பாண்டியன் உமாவின் திருமணம் அடிமனதில் தோன்றியது. அக்காவிடம் கலந்து பேசிய போது மூத்தவளுக்கு முடிக்காமல் இளையவளுக்கு முடிப்பதா கேள்விக்குறியாயிற்று. சில்பாவிடமே கேட்டு சம்மதம் பெற்று முடியுங்கள் என்று லட்சுமி ஆலோசனை சொல்ல அதுவே செயலானது. சில்பா சம்மதிக்க பாண்டியன் உமா மாப்பிள்ளை லட்சுமி திருமணமும் இனிதே நடந்து முடிகிறது. சிறிது காலத்திற்கு பின் ஒரு கட்டத்தில் தனக்கு திருமணம் முடிக்க வேண்டுமென்று சில்பாவே முடிவெடுக்கிறாள். தனியார் துறையில் கார் கம்பெனியில் மேனேஜராக இருப்பதாகவும் மாதம் 75,000 சம்பளம் வாங்குவதாகவும் சொல்லி மாப்பிள்ளை பெண் பார்க்க வருகிறார். அம்மா முன்னெச்சரிக்கையாக சொல்லி காப்பி நீதான் கொடுக்கணும், அடக்கமாகவும் அன்பாகவும் பேசணும் என்றதால் சில்பா அடக்கமாகவே நடந்தால் திருமணம் முடிகிறது. மாப்பிள்ளையின் பிடிவாத குணத்திற்கு சில்பாவால் ஈடு கொடுக்க முடியவில்லை. நாட்களாக ஆக பிளவு அதிகமாகிறது. முடிவு டைவர்ஸ். அழகும் நல்ல படிப்பும் இருந்தும் அன்பும் அடக்கமும் பண்பாடும் இல்லாததால் சில்பாவின் வாழ்க்கை தனிமரமானது. அந்தஸ்தும் பணமும் மட்டும் அவளை திருப்திப்படுத்த முடியவில்லை. தங்கையின் அமைதியான வாழ்க்கையும் மாமன் மகளின் பண்பான வாழ்வும் அவளை மாறி மாறி கேலி செய்தது. தன்னையே நொந்து கொண்டாள். இனி திருத்தப்பட்ட பெண்ணாக நல்ல குடும்ப பெண்ணாக வாழ உறுதி பூண்டாள். படிப்பும் பணமும் மட்டும் வாழ்க்கையல்ல, அன்பும் பாசமும் நல்ல பண்பாடும் கொண்ட குடும்பத் தலைவியாக வாழ்வதே லட்சியம் என்பதை அனுபவம் காட்டியது. சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.